ஹலோ மக்களே, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தருவீங்க. எஸ் மக்களே, இது பல்லாவரத்துலேருந்து நம்ம 110 ருபீஸ்க்கு இந்த பிளிப்ஸில் இருந்து எஃப்எம் சிடி பிளேயர் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 லிங்க்கு அதோடைய உங்களுக்கு கேசட் பிளேயரோடு வரும். இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது 110 ருபீஸ்க்கு தான் நம்ம எடுத்திருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓல்டு வீடியோ பார்க்கலன்னா நான் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ பவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணிடணும். ஏன்னா உள்ளே ஸ்பார்க் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணலாம். இல்லை யாருனா ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே கூட சேல் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவர் கொடுங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இது பண்ணேன். ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் வைக்கிற கண்ட்ரோல். இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது டியூன் பண்ணுற பட்டன், இது எஃப்எம்க்கு. அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் வர்றது வந்து கேசட் பிளேயரோடது. சிடி பிளேயரோட பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃப்ரண்ட் வியூவில் ஃப்ளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம், ஆன் ஆகலை. உள்ளே என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பவர்லேயும் ரன் ஆகும் அண்டு பேட்ரிலையும் ரன் ஆகும். அந்த கட்டை பேட்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸு, அந்த மாதிரி பேட்ரிலையும் ரன் ஆகும். இதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா பேட்ரிக்குள்ளே, அதில் 220 வாட்டோ இல்லை என்ன வாட்டோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் 125 120 சம்திங் ஏதோ போட்டிருந்தது, அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்டு தப்பாக கொடுத்தீங்கன்னா அது ஸ்பார்க் ஆகி எதனா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதை நான் ரொம்ப நேரமாக கழட்டி எதோ செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல. அதோட பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணது, இந்த ஃப்யூஸ் போயிட்டு இருந்தது. ஃப்யூஸு ப்ராப்ளத்தினால இது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நம்ம ஃப்யூஸ் வந்து நம்ம வேறு நம்மக்கிட்டே ஸ்பேர் இருந்துச்சு, வேறு ஃப்யூஸ் எடுத்து போட்டோம். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சிடி மட்டும் ஒர்க் ஆகலை. அதோட நம்ம கனெக்ஷன் போட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் கனெக்ஷன் அந்த பின்னோடு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பவர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம். இந்த ஆப்ஷன் வந்து இங்கே பேட்ரிக்குள்ளே இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி மாடல் நீங்கள் மோஸ்ட்லி ரொம்ப விண்டேஜ் கிடையாது, மிட் ரேஞ்ச்லேயோ இல்லை விண்டேஜ் மாடல்லையோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வர்றதெல்லாம் டேரெக்ட் பவர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. 220 வாட்டு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். பழைய கொஞ்சம் மிட்ரேஞ்ச் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. பேட்ரி போடுற டைப் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா இதில் கேசட் பிளேயர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு கேசட் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். இதில் பார்த்துங்க, இப்போ ஃபார்வேர்டு ப்ளே ரிவர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக இருக்குது. இது நம்ம அதோட சிடி நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்க. இது கேசட் முடிஞ்சிருச்சு, இந்த கவனிக்காமல் மறுபடியும் போட்டேன். சவுண்டு லைட்டாக இருக்குது, நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும். ஃபுல் சவுண்டு வச்சாச்சு, இப்போ லைட்டாக கேட்குது. இதில் வந்து ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக வைங்க, இல்லைனா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் எந்த இதில் ஆப்ஷனில் வைக்கிறீங்களோ அப்போ தான் ஒர்க் ஆகும். நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து MP3 லிங்க்கு நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணாமலே நான் போட்டதுனால அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணதும் கரெக்டாக வச்சேன், கேசட் ஒர்க் ஆச்சு. இப்போ சிடி வந்து போட்டு பார்க்கலாம். பட் சிடியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்னா லைட் எரியுது, டிஸ்பிளேலாம் வருது, ஆனால் ஒர்க் ஆகலை. பட் அது உள்ளே எதுனா ஸ்ட்ரிப்பு எதுனா இருந்திருக்கான்னு தெரியல. அது மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைமு. பட் டிஸ்பிளேலாம் வருது, நல்லா தான் இருக்குது. இது ஃப்ரண்ட் வியூவில் இருக்கும் இதனோட ஆப்ஷன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா பட்டன்ஸும். பட் இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் செக் பண்ணோம். எஃப்எம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம இதை எடுத்துடலாம். எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த ஹேண்டில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் வால்யூம் வந்து லோவாக இருக்குது. நம்ம பார்க்கலாம், இல்லைனா இன் ஃப்யூச்சரில் நம்ம எல்லாத்தையும் கழட்டி செக் பண்ணிடலான்ட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் டப்புன்னு ஒரு சவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. அது ஒர்க் ஆகலை. அதோட என்ன பிளான் வச்சுருக்குன்னா இப்போ உள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, வால்யூமும் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டேன். நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி மறுபடியும் போய் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்ட ஸ்பேரும் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதை இப்போ பிரித்து மொத்தமாக நம்ம ஸ்பேர் ஆக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லாம் கூட 2 இருக்குது, நல்ல கண்டிஷனாக இருக்குது ஸ்பீக்கரு. நம்ம தனி எடுத்து செக் பண்ணிட்டேன், அது நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.